சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக கடந்து போகும் ஒரு மாதம் இல்லை, பல வருடங்களாக உங்கள் மனதில் பதுங்கி இருந்த ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்பம், ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த மாதத்தில் விதியின் கையால் நகர்த்தப்பட போகிறது. நீங்களே உங்களை கேட்கலாம், என்ன அந்த விஷயம்? ஏன் இந்த மாதம் இவ்வளவு முக்கியம்? ஏன் இத்தனை நாட்கள் காத்திருந்த பலன்கள் இப்போதுதான் உருவெடுக்கப் போகின்றன என்று. இதற்கெல்லாம் காரணம் கிரகநிலைகள். சூரியன் உங்கள் ஆதிபதி. சூரியன் பலம் பெறும் காலம், உங்கள் வாழ்க்கையில் ஒளி பெருகும் காலம். இந்த மார்ச் மாதத்தில் சூரியன் தரும் தைரியம், செவ்வாய் தரும் செயல் வேகம், குரு தரும் விரிவான சிந்தனை. இந்த மூன்றின் சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கதவை திறக்கிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம். முயற்சி செய்தும் பலன் தாமதமாகி இருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் சுற்றத்தில் இருந்திருக்கலாம். உங்கள் திறமை மதிப்படையவில்லை என்று மனதில் ஒரு எரிச்சல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மார்ச் மாதம் அந்த நிலையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கிறது. உங்களுடைய ஆளுமை வெளிப்பட ஆரம்பிக்கும் காலம் இது. சிம்மம் என்றால் தலைமை, மரியாதை, பெருமை, கம்பீரம். இந்த மாதம் அந்த கம்பீரம் மீண்டும் எழுகிறது. வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் பொறுப்பு வரலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு பற்றி பேச ஆரம்பிக்கலாம். மேலதிகாரிகள் உங்கள் பெயரை கவனிக்க ஆரம்பிக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம், புதிய கூட்டாண்மை, எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரலாம். இதுவரை நீங்கள் யோசித்து மட்டும் இருந்த ஒரு திட்டம் இப்போது நடைமுறைக்கு வரும் சாத்தியம் அதிகம். ஆனால் இதற்கெல்லாம் முன் ஒரு சின்ன சோதனை இருக்கும். அந்த சோதனை உங்களின் பொறுமையை சோதிக்கும். கோபம் உங்கள் இயல்பு. சிம்மம் ராசிக்காரர்கள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், நேராக பேசுவார்கள். இந்த மாதம் அந்த நேர்மையான பேச்சு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் சில விஷயங்கள் உங்களை சிந்திக்க வைக்கும். தந்தை வழி தொடர்பான ஒரு விஷயம், சொத்து சம்பந்தமான பேச்சு அல்லது குடும்ப மரியாதையை சார்ந்த ஒரு முடிவு, இவை மார்ச் மாதத்தில் முக்கியமாகலாம். உங்கள் வீட்டில் ஒரு சுப செய்தி உருவாகும் அறிகுறி உள்ளது. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல பேச்சு வரலாம். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு துணையுடன் புரிதல் அதிகரிக்கும். சில காலமாக இருந்த மனதூரம் குறையும். பண நிலைமை மெதுவாக மேம்படும். ஆனால் பணம் வந்தவுடன் செலவு செய்யும் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த மாதம் சேமிப்பு ஆரம்பித்தால் அது நீண்ட கால பலன் தரும். உடல் நலத்தில் இதயம், முதுகு, இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. சிறிய அறிகுறிகளை அலட்சியம் செய்யாதீர்கள். ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகரிக்கும். சூரியனை வழிபடுவது, காலை நேரத்தில் ஒளியை வரவேற்பது, தியானம் செய்வது, இவை உங்கள் மன அமைதியை பெருக்கும். ஒரு முக்கியமான மனிதர் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வரக்கூடும். கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டவர் இப்போது சமரசமாக வரலாம். அந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் விதமாக இருக்கும். நீண்ட காலமாக நீங்கள் நினைத்த ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம் அல்லது வீட்டை மாற்றும் எண்ணம், இவை இப்போது சாத்தியமாகலாம். ஆனால் முடிவெடுக்கும் முன் 3 முறை சிந்தியுங்கள். அவசரம் வேண்டாம். சிம்மம் ராசிக்காரர்களின் பலம் தன்னம்பிக்கை, பலவீனம் அதே தன்னம்பிக்கை அதிகமாகும் போது வரும் அகம்பாவம். இந்த மாதம் உங்கள் வெற்றிக்கு தடையாக நிற்கும் ஒரே விஷயம் உங்கள் அகம்பாவம்தான். அதை கட்டுப்படுத்தினால் யாராலும் உங்களை தடுக்க முடியாது. நண்பர்கள் வட்டத்திலிருந்து ஒரு முக்கிய தகவல் கிடைக்கும். அது உங்கள் பண நிலையை உயர்த்தும். பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் சக்தி வாய்ந்த காலம். தங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடை கிடைக்கும். கலை, பேச்சு, நிர்வாகம், கல்வி, எந்த துறையிலும் இருந்தாலும் தங்கள் பெயர் ஒலிக்க ஆரம்பிக்கும். மாணவர்கள் கவனம் சிதறாமல் இருந்தால் நல்ல மதிப்பெண் பெற முடியும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவர்களுக்கு திடீர் நம்பிக்கை உருவாகும். மனதில் பல வருடங்களாக இருந்த ஒரு பயம் இந்த மாதம் கரையும். நீங்கள் உங்களையே புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மதிப்பு உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போது உலகமும் அதை உணரும் காலம். ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பல வருடங்களுக்கு அடித்தளம் அமைக்கும். அதனால் மன அமைதி மிக முக்கியம். இரவு நேரங்களில் அதிகமாக சிந்தித்து தூக்கத்தை கெடுக்க வேண்டாம். சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நாளை தொடங்கினால் அதிசயமான மாற்றம் உணர்வீர்கள். மார்ச் மாதம் நடுப்பகுதியில் ஒரு நல்ல செய்தி வரும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திற்கே பெருமை சேர்க்கும். நீண்ட நாட்களாக உங்களை குறைத்து பார்த்தவர்கள் இப்போது மனம் காக்க வேண்டிய நிலை வரும். ஆனால் பழிவாங்கும் எண்ணம் வேண்டாம். சிம்மம் ராசியின் உயர்வு மன்னிப்பில்தான். நீங்கள் உயரும்போது மற்றவரையும் உயர்த்த நினைத்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் ஒரு துணிச்சலான முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்கும். பயப்படாதீர்கள். நீங்கள் பிறந்ததே தலைமை ஏற்க. உங்களுடைய உள்ளுணர்வு இந்த மாதம் மிக தெளிவாக இருக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரை விலக வேண்டும் என்பதை உங்கள் மனம் சொல்லும்.
அந்த உள்ளுணர்வை கேளுங்கள். மார்ச் மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விழிப்பு உணர்வு தரும் மாதம். நீண்ட நாட்களாக உறங்கி கிடந்த சக்தி இப்போது எழுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நகர ஆரம்பித்து விட்டது. அதை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் தருணம் இதுவே. உங்கள் மனம் தயாராகட்டும், உங்கள் செயல்கள் தெளிவாகட்டும், உங்கள் நம்பிக்கை உறுதியாகட்டும். இந்த மார்ச் மாதம் உங்கள் பெயரை உயர்த்தும் காலமாக மாறுகிறது. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதம் நகர நகர உங்கள் மனதில் ஒருவிதமான அசைவு உருவாகும். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற உணர்வு, ஆனால் அதை முழுமையாக விளக்க முடியாத நிலை. இதுவே இந்த காலத்தின் அடையாளம். நீங்கள் இதுவரை நம்பிய சில மனிதர்கள், சில உறவுகள், சில வழிகள், இவை அனைத்தையும் ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலர் உங்கள் அருகில் இருந்தாலும் உங்கள் வளர்ச்சியை மனதார விரும்பாதவர்கள் என்பதை மெதுவாக உணர்வீர்கள். இந்த உணர்வு கொஞ்சம் வலியளிக்கும், ஆனால் அதே நேரத்தில் கண் திறக்கும் அனுபவமாக இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்ட மாட்டார்கள், ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக உணர்வார்கள். இந்த மாதம் அந்த உள்ளுணர்ச்சிகள் அதிகமாக வேலை செய்யும். ஒரு நாள் திடீரென்று நீங்கள் முடிவு எடுப்பீர்கள், இனி பழையபடி இல்லை, இனி எனக்கு என்ன வேண்டுமென்று தெரியும் என்று. அந்த முடிவே மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கம். வேலை தொடர்பாக சிலருக்கு இடமாற்றம் பற்றிய பேச்சு வரும். முதலில் அது குழப்பத்தை தரும், ஆனால் பின்னர் அதில் ஒரு நல்ல வாய்ப்பு மறைந்திருப்பதை உணர்வீர்கள். தொழில் செய்பவர்கள் இதுவரை நம்பிய ஒரே வழியை விடுத்து வேறு ஒரு பாதையை யோசிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த யோசனை பயத்தை தரலாம், ஆனால் அதே நேரத்தில் உற்சாகத்தையும் தரும். பண விஷயத்தில் ஒரு பெரிய தொகை ஒரே நேரத்தில் வராது, ஆனால் தொடர்ச்சியான வரவு உருவாகும் அறிகுறி உள்ளது. கடன் கொடுத்த பணம் திரும்ப வரலாம், அல்லது மறந்து போன ஒரு வருமான வழி மீண்டும் செயல்படலாம். குடும்பத்தில் மூத்தவர்களின் வார்த்தைக்கு இந்த மாதம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். அவர்கள் சொல்லும் ஒரு அறிவுரை பின்னர் பெரிய பாதுகாப்பாக மாறும். தாய் வழி உறவுகளிலிருந்து ஒரு ஆதரவு கிடைக்கும். வீட்டில் அமைதி குறைந்து இருந்தால் அது மெதுவாக சரியாகும். ஒரு நாள் வீட்டில் பேசப்படும் ஒரு விஷயம் உங்கள் மனதில் ஆழமாக பதியும். அதற்கு பிறகு நீங்கள் சில முடிவுகளை மாற்றிக்கொள்வீர்கள். காதல் விஷயத்தில் உணர்ச்சிகள் தீவிரமாகும். யாரையாவது விரும்பினால் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும், ஆனால் அதே நேரத்தில் நிராகரிப்பு என்ற பயமும் இருக்கும். இந்த மாதம் மனதை கட்டுப்படுத்தி பேசுவது நல்லது. திருமண வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் அவை பெரிதாகாது, ஏனெனில் புரிதல் அதிகரிக்கும். உங்கள் அகங்காரம் சில நேரங்களில் உறவுகளில் இடைவெளி உருவாக்கலாம். அதை குறைத்தால் உறவுகள் மேலும் ஆழமாகும். உடல் நலத்தில் சோர்வு, தலைவலி, கண் எரிச்சல் போன்றவை வரலாம். வேலை அழுத்தத்தை குறைத்தால் இது சரியாகும். தூக்கத்திற்கு முன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் பழக்கம் உருவாக்குங்கள். ஆன்மீக விஷயங்களில் நம்பிக்கை அதிகரிக்கும். கோவில், மந்திரம், ஜபம் போன்றவை மனதை நிலைநிறுத்தும். ஒரு முக்கிய நாளில் நீங்கள் கேட்கும் ஒரு வார்த்தை, பார்க்கும் ஒரு நிகழ்வு, அது சாதாரணமாக தோன்றினாலும் அதன் அர்த்தம் பின்னர் புரியும். மாணவர்கள் கவனமாக இருந்தால் இந்த மாதம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முன்பு புரியாத பாடங்கள் இப்போது தெளிவாகும். ஆசிரியர் அல்லது வழிகாட்டி ஒருவர் உங்கள் மீது தனி கவனம் செலுத்துவார். சமூக வட்டத்தில் உங்கள் மரியாதை உயரும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தாக்கம் செய்யும். அதனால் பேசும் முன் சிந்தனை அவசியம். சிலர் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளலாம், மறைமுகமாக தடைகள் உருவாக்க முயற்சிக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டாம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எதிரான சதி நீண்ட நாள் நிலைக்காது. உண்மை மெதுவாக வெளிப்படும். இந்த மாதம் நீங்கள் தனியாக இருக்க விரும்பும் நேரங்கள் வரும். அந்த தனிமை உங்களுக்கு பல உண்மைகளை சொல்லும். உங்கள் வாழ்க்கையில் எது தேவையில்லை, யார் தேவையில்லை என்பதை தெளிவாக உணர்வீர்கள். அந்த தெளிவுதான் இந்த காலத்தின் மிகப்பெரிய பரிசு. நீங்கள் இதுவரை பிறருக்காக செய்த பல விஷயங்கள் இப்போது திரும்பி உங்களுக்கே பலனாக வரும். ஒரு நாள் நீங்கள் உங்களை நினைத்து பெருமை கொள்வீர்கள், நான் இதுவரை தாங்கி வந்தேன், இப்போது முன்னே செல்கிறேன் என்று. அந்த உணர்வுதான் உங்களை அடுத்த உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் சக்தி. மார்ச் மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையாக பெரிய சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் காலமாக மாறுகிறது. அந்த மாற்றம் உங்கள் பார்வையை, உங்கள் முடிவுகளை, உங்கள் வாழ்க்கை பயணத்தை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றிக்கொண்டே போகும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி உருவாகும். அதே நேரத்தில் ஒரு உள்நாட்டு போராட்டமும் நடக்கும். இதுவரை நீங்கள் யாருக்காக வாழ்ந்தீர்கள், எதற்காக உழைத்தீர்கள், எந்த கனவை மனதில் வைத்திருந்தீர்கள் என்பதை நினைத்து பார்க்கும் நேரம் இது. சில கனவுகள் பாதியில் நின்று போயிருக்கலாம். சில ஆசைகள் யாருக்காகவோ தியாகம் செய்யப்பட்டிருக்கலாம். இப்போது அந்த எல்லாவற்றையும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும் சூழ்நிலை உருவாகும். சிம்மம் ராசிக்காரர்கள் பொதுவாக தங்களை வெளியில் வலிமையானவர்களாக காட்டுவார்கள், ஆனால் உள்ளுக்குள் ஒரு மென்மையான மனம் இருக்கும். இந்த மாதம் அந்த மென்மையான மனம் அதிகமாக பேசும். ஒரு நாள் திடீரென்று பழைய நினைவுகள் வரலாம். பழைய நண்பர் ஒருவரின் செய்தி வரலாம்.
அல்லது கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்திய ஒரு சம்பவம் மீண்டும் நினைவுக்கு வரலாம். அதற்காக வருத்தப்பட வேண்டாம். அந்த நினைவுகள் உங்களை பலவீனப்படுத்த அல்ல, பலப்படுத்தத்தான் வருகிறாய். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பொறுமை சோதிக்கப்படும். நீங்கள் சரி என்று நினைக்கும் விஷயத்தை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். உங்கள் உழைப்புக்கு உடனடி பாராட்டு கிடைக்காமல் போகலாம். ஆனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த காலத்தில் விதை விதைக்கப்படுகிறது, அதன் பலன் தெரியாமல் போகாது. தொழில் செய்பவர்கள் ஒரு முக்கிய முடிவில் தயக்கம் உணரலாம். ஒரே நேரத்தில் 2 வழிகள் முன்னால் தெரியும். எதை தேர்வு செய்வது என்ற குழப்பம் வரும். அந்த குழப்பம் உங்களை சோர்வடைய செய்யலாம். ஆனால் உள்ளுணர்வை நம்பினால் சரியான பாதை தெளிவாகும். பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பிறருக்காக செலவு செய்வது நல்ல மனதின் அடையாளம். ஆனால் இந்த காலத்தில் உங்கள் தேவைகளையும் மறக்க வேண்டாம். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பு மனிதராக பார்க்கப்படுவீர்கள். எல்லா விஷயத்திற்கும் தீர்வு சொல்ல வேண்டும் என்ற அழுத்தம் வரலாம். அந்த அழுத்தத்தை மனதில் சேர்க்காதீர்கள். சில விஷயங்களை காலத்திடம் விட்டுவிடுவதுதான் புத்திசாலித்தனம். உறவுகளில் உணர்ச்சி ஆழமாகும். யாரையாவது நேசித்தால் அந்த நேசம் இன்னும் தீவிரமாகும். ஆனால் அதே நேரத்தில் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது கோபம் வரலாம். அந்த கோபத்தை வார்த்தைகளாக மாற்றாமல் அமைதியாக்கினால் உறவுகள் காப்பாற்றப்படும். திருமண வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகமாகும். துணையின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அமைதி நிலைக்கும். உடல் நலத்தில் தசைவலி, முதுகுவலி, சோர்வு போன்றவை வரலாம். வேலை நேரத்தை ஒழுங்குபடுத்தினால் இது குறையும். உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. அதிக காரம் எண்ணெய் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக ரீதியாக ஒரு ஈர்ப்பு உருவாகும். தனியாக அமர்ந்து சிந்திக்க விரும்புவீர்கள். அந்த சிந்தனை நேரங்கள் உங்களுக்கு பல பதில்களை தரும். ஒரு முக்கிய முடிவை எடுக்கும் முன் மனதை அமைதியாக்கும் ஒரு பழக்கம் உருவாகும். சமூக வாழ்க்கையில் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். உங்கள் அமைதியை பலவீனமாக நினைக்கலாம். ஆனால் அந்த தவறான புரிதல்கள் நீண்ட நாள் நிலைக்காது. உங்கள் செயல்கள்தான் உங்கள் அடையாளம் என்பதை இந்த காலம் மீண்டும் நிரூபிக்கும். மாணவர்கள் இந்த நேரத்தில் கவனம் செலுத்தினால் தங்கள் திறமை மீது நம்பிக்கை அதிகரிக்கும். முன்பு பயமாக இருந்த விஷயங்கள் இப்போது எளிதாக தோன்றும். ஒரு வழிகாட்டி அல்லது அனுபவம் வாய்ந்த நபர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் மனதில் ஆழமாக பதியும். அந்த வார்த்தை நீண்ட காலம் உங்களை வழி நடத்தும். இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக பேசாமல் அதிகமாக கவனிப்பீர்கள். அந்த கவனிப்பே உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். யாரை நம்ப வேண்டும், யாரை விலக வேண்டும் என்பதை தெளிவாக உணர்வீர்கள். அந்த தெளிவு உங்களை மனரீதியாக சுதந்திரப்படுத்தும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் ஒரு உள்மாற்றத்தின் காலம். வெளியில் பெரிய சத்தமில்லாமல் உள்ளுக்குள் ஒரு புதிய மனிதர் உருவாகும் நேரம். அந்த மாற்றத்தை நீங்கள் மெதுவாக உணர்வீர்கள். ஆனால் அதன் தாக்கம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் தெரியும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு ஆழமான அமைதிக்குள் நுழைவதைப் போல தோன்றினாலும் அந்த அமைதியின் பின்னால் ஒரு பெரிய விழிப்புணர்வு உருவாகி கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கலாம். இலக்குகள், பொறுப்புகள், பிறரின் எதிர்பார்ப்புகள், இவற்றுக்காக உங்களை மறந்து வாழ்ந்திருக்கலாம். இப்போது அந்த ஓட்டம் மெதுவாக குறைந்து, நான் யார், எனக்கு என்ன வேண்டும் என்ற கேள்வி மனதில் ஒலிக்க ஆரம்பிக்கும். இந்த கேள்வி சாதாரணமானதல்ல. அது உங்களை உங்களுக்குள்ளே அழைத்துச் செல்லும் ஒரு அழைப்பு. சில நாட்கள் நீங்கள் அதிகமாக பேசாமல் தனியாக இருக்க விரும்புவீர்கள். அந்த தனிமை வெறுமை அல்ல, அது உங்களை நிரப்பும் அமைதி. பழைய பழக்கங்கள் சில உங்களுக்கு சுமையாக தோன்றும். முன்பு பிடித்த விஷயங்கள் இப்போது பிடிக்காமல் போகலாம். இதை மாற்றம் என்று பயப்பட வேண்டாம், இது வளர்ச்சி. வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் கவனிக்காமல் இருந்த ஒரு உண்மை தெளிவாக தெரியும். யார் உண்மையாக ஆதரிக்கிறார்கள், யார் வெறும் பயன்பாட்டுக்காக அருகில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறியும் காலம் இது. இந்த உண்மை தெரியும் போது கொஞ்சம் மனவருத்தம் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய விடுதலையும் உணர்வீர்கள். தொழில் செய்பவர்கள் சில காலமாக நிறுத்தி வைத்திருந்த ஒரு யோசனையை மீண்டும் மனதில் எடுத்துக்கொள்வார்கள். அந்த யோசனை இப்போது புதிதாக தோன்றும். பண விஷயத்தில் பொறுப்புணர்வு அதிகரிக்கும். வீண் செலவுகளை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். குடும்பத்தில் உங்கள் இருப்பு ஒரு பாதுகாப்பாக உணரப்படும். உங்கள் அமைதி மற்றவர்களுக்கும் அமைதியை தரும். உறவுகளில் உண்மையான நேசம் வெளிப்படும். வார்த்தைகள் இல்லாமலேயே புரிதல் உருவாகும் தருணங்கள் வரும். சில உறவுகள் மெதுவாக விலகலாம். அதை இழப்பு என்று நினைக்க வேண்டாம். அது இடம் காலியாகும் அறிகுறி. உடல் நலத்தில் மன அழுத்தம் குறைந்தால் உடலும் தானாகவே ஒத்துழைக்கும். இயற்கையுடன் தொடர்பு அதிகரித்தால் உங்கள் சக்தி பல மடங்கு உயரும். இந்த காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வீர்கள். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்களை விடுவித்தாலே வாழ்க்கை எளிதாகும். இந்த உணர்வே உங்கள் முகத்தில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரும். மக்கள் அதை கவனிப்பார்கள். ஆனால் நீங்கள் அதை பற்றி பெரிதாக பேச மாட்டீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் உண்மையான பலம் வெளிப்படுவது இப்படித்தான்.
அமைதியாக, உறுதியாக, ஆழமாக. இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை மெதுவாக ஆனால் வலுவாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதை இப்போது முழுமையாக உணராவிட்டாலும் உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொண்டு தயாராகி கொண்டிருக்கிறது. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்தில் உங்கள் மனம் முன்பை விட அதிகமாக தெளிவடைய ஆரம்பிக்கும். இதுவரை இருந்த குழப்பம், தயக்கம், பயம் இவை அனைத்தும் மெதுவாக விலகும். நீங்கள் எடுத்த சில முடிவுகள் சரியா தவறா என்ற சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவற்றின் அர்த்தம் புரிய தொடங்கும். சில விஷயங்கள் உடனடி பலன் தரவில்லை என்றாலும் அவை உங்களை பாதுகாத்திருக்கின்றன என்பதை உணர்வீர்கள். இந்த உணர்வு உங்களுக்கு ஒரு உள் நம்பிக்கையை தரும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் அமைதி பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். முன்பு சிறிய விஷயங்களுக்கும் பதற்றம் கொண்ட நீங்கள் இப்போது அமைதியாக எதிர்கொள்வீர்கள். அந்த மாற்றமே உங்கள் மதிப்பை உயர்த்தும். மேலதிக பொறுப்புகள் வரலாம், ஆனால் அவை சுமையாக தோன்றாது. ஏனெனில் நீங்கள் உள்ளுக்குள் தயாராக இருப்பீர்கள். தொழில் செய்பவர்கள் தங்கள் வேகத்தை சற்று குறைத்து தரத்திற்கு முக்கியத்துவம் தருவார்கள். அதனால் குறுகிய காலத்தில் லாபம் குறைவாக தோன்றினாலும் மன நிறைவு அதிகரிக்கும். பண விஷயத்தில் ஒழுங்கு வரும். எங்கு செலவு செய்ய வேண்டும், எங்கு வேண்டாம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகள் எடையுடன் இருக்கும். நீங்கள் பேசும் ஒரு அறிவுரை பின்னர் சரி என்று நிரூபிக்கப்படும். அதனால் உங்களை மதிக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். உறவுகளிலெல்லாம் பேசி தீர்க்க வேண்டும் என்ற அவசரம் குறையும். சில உணர்வுகளை உள்ளுக்குள் வைத்துக் கொள்வதுதான் நல்லது என்று புரியும். நேசம் அமைதியாக வெளிப்படும், ஆரவாரம் இல்லாமல். உடல் நலத்தில் சிறிய முன்னேற்றம் தெரியும். சோர்வு குறையும், உறக்கம் சீராகும். மனம் அமைதியாக இருந்தால் உடலும் ஒத்துழைக்கும் என்பதை நீங்கள் அனுபவமாக உணர்வீர்கள். இந்த காலத்தில் நீங்கள் சில பழக்கங்களை மாற்றுவீர்கள். உணவு, தூக்கம், வேலை முறை அல்லது சிந்தனை. அந்த மாற்றங்கள் சிறியதாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் பெரிய பலனை தரும். சமூக வட்டத்தில் நீங்கள் சற்று ஒதுங்கியவராக தோன்றலாம். ஆனால் அது தனிமை அல்ல, தேர்வு. யாருடன் இருக்க வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் என்பதை நீங்கள் இப்போது கவனமாக தேர்ந்தெடுப்பீர்கள். அந்த தேர்வே உங்கள் சக்தியை பாதுகாக்கும். இந்த நாட்களில் ஒரு விஷயம் தெளிவாக புரியும். நீங்கள் யாரையும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இல்லை. நீங்கள் உங்களுக்கே உண்மையாக இருந்தாலே போதும். இந்த உணர்வு உங்களுக்கு ஒரு புதிய சுதந்திரத்தை தரும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இது வெளிப்படையான மாற்றம் இல்லாமல் உள்ளார்ந்த நிலைத்தன்மை உருவாகும் காலம். அந்த நிலைத்தன்மைதான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பயணத்திற்கு அடிப்படையாக அமைந்து கொண்டிருக்கிறது. சிம்மம் ராசிக்காரர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் வெளியில் பெரிதாக தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு உறுதியான நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. முன்பு எதற்காகவோ அவசரப்பட்ட நீங்கள் இப்போது எதையும் மெதுவாக சிந்தித்து செய்யும் நிலைக்கு வருவீர்கள். இந்த மெதுவான நடைதான் உங்களை பாதுகாக்கும். சில விஷயங்களில் நீங்கள் இதை நான் இனி ஏற்க முடியாது என்று தெளிவாக முடிவு செய்வீர்கள். அந்த முடிவு யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை காப்பாற்றுவதற்காக. இந்த மனப்பாங்கு முதலில் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் பின்னர் அவர்கள் கூட உங்கள் உறுதியை மதிக்க தொடங்குவார்கள். வேலை தொடர்பாக உங்கள் மீது ஒரு மறைமுக கண்காணிப்பு இருக்கும். நீங்கள் கவனிக்காவிட்டாலும் உங்கள் செயல்கள் கவனிக்கப்படுகின்றன. அதனால் சிறிய விஷயங்களிலும் நேர்மை முக்கியம். தொழில் செய்பவர்கள் பழைய தொடர்புகளை புதுப்பிப்பார்கள். முன்பு வேலை செய்த ஒருவர் மீண்டும் அணுகலாம். அந்த சந்திப்பு ஒரு புதிய நம்பிக்கையை தரும். பண விஷயத்தில் பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். தேவையில்லாத அபாயங்களை தவிர்ப்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் பொறுப்பு அதிகரிக்கும். ஆனால் அதற்காக மனம் சோராது. ஏனெனில் உங்கள் மனம் இப்போது வலிமையாக உள்ளது. உறவுகளில் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். சில அமைதிகள்தான் உண்மையான புரிதலை தரும். உடல் நலத்தில் மன அமைதி காரணமாக பல சிறிய பிரச்சனைகள் தானாகவே குறையும். நீங்கள் அதிகமாக சிரிக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த சிரிப்பு உங்கள் உள்ளார்ந்த பாரத்தை குறைக்கும். இந்த நாட்களில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உங்களை சரியான இடத்திற்கே கொண்டு செல்கிறது. அந்த நம்பிக்கைதான் இப்போது உங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த நிலையில் நீங்கள் உங்களை பற்றி ஒரு புதிய புரிதலுடன் நடக்க ஆரம்பிப்பீர்கள். முன்பு பிறர் சொல்வதை கவனித்து முடிவெடுத்த நீங்கள் இப்போது உங்கள் மனசாட்சியை முதலில் கேட்பீர்கள். அந்த மனசாட்சி தவறாக வழி நடத்தாது. சில சூழ்நிலைகளில் நீங்கள் அமைதியாக விலகி நிற்பீர்கள். அதற்கு காரணம் பயமல்ல, தெளிவு. எதை பிடித்துக் கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும் என்ற தேர்வு இப்போது உங்களுக்கே தெளிவாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பீர்கள். உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் பணியில் இருக்கும். அந்த ஒருமுக கவனம் உங்கள் செயல்திறனை உயர்த்தும். மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். அதுவே உங்களை வேறுபடுத்தும். தொழில் செய்பவர்கள் தங்கள் மதிப்பை உணர்வார்கள். குறைவாக மதிக்கும் இடங்களில் இனி தங்களை வைக்க மாட்டார்கள். அந்த மரியாதை உணர்வே உங்கள் செயல்களில் வெளிப்படும். பண விஷயத்தில் நிதானம் அதிகரிக்கும். சிறிய சேமிப்புகளும் பெரிய பாதுகாப்பாக மாறும் என்பதை உணர்வீர்கள். குடும்பத்தில் நீங்கள் ஒரு தூணாக இருப்பதை மற்றவர்கள் உணர ஆரம்பிப்பார்கள்.
நீங்கள் பேசாத போதும் உங்கள் இருப்பே நம்பிக்கையை தரும். உறவுகளில் நாடகம் குறையும், உண்மை மட்டுமே நிலைக்கும். சில உறவுகள் ஆழமாகும், சில தானாகவே விலகும். அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள், ஏனெனில் அது இயல்பானது என்று புரிந்திருக்கும். உடல் நலத்தில் உங்கள் உடலை கேட்கும் பழக்கம் உருவாகும். சோர்வான நாட்களில் ஓய்வெடுப்பீர்கள், உற்சாகம் இருக்கும்போது முழுமையாக செயல்படுவீர்கள். இந்த சமநிலையே உங்கள் சக்தியை நிலைநிறுத்தும். சமூக வாழ்க்கையில் நீங்கள் அதிகம் பேசாதவராக தோன்றினாலும் உங்கள் வார்த்தைகள் பேசும்போது எடையுடன் இருக்கும். மக்கள் அதை கவனிப்பார்கள். இந்த நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக உணர்வீர்கள். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது உச்சமான வலிமை. அந்த வலிமை உங்கள் நடை, உங்கள் பார்வை, உங்கள் முடிவுகளில் வெளிப்பட ஆரம்பிக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இது உள்ளார்ந்த அதிகாரம் உருவாகும் காலம். அந்த அதிகாரம் சத்தமாக இல்லை, ஆனால் அசைக்க முடியாததாக இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறியிருக்கும். முன்பு பெரிய விஷயங்கள் வேண்டும், பெரிய அங்கீகாரம் வேண்டும் என்று நினைத்த மனம் இப்போது சிறிய அமைதியிலும் பெரிய அர்த்தத்தை காண ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் உங்களை மென்மையாக்கவில்லை, மாறாக மேலும் உறுதியானவராக மாற்றுகிறது. சில நேரங்களில் நீங்கள் தனியாக அமர்ந்து சும்மா இருப்பீர்கள். அந்த சும்மா இருப்பதே உங்களுக்கு பல பதில்களை தரும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சந்திப்புகள், தேவையில்லாத விளக்கங்கள், இவையெல்லாம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து குறையும். அதனால் உங்கள் சக்தி வீணாகாமல் உள்ளுக்குள் சேமிக்கப்படும். வேலை, குடும்பம், உறவுகள் எல்லாவற்றிலும் நீங்கள் இப்போது ஒரு சமநிலையை உணர்வீர்கள். எதிலும் அளவுக்கு மீறி தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். பிறர் தங்கள் பாதையை செல்ல அனுமதிப்பதும் ஒரு அறிவு என்பதை உணர்வீர்கள். இந்த புரிதல் உங்கள் மனதில் ஒரு பாரம் குறைவதைப் போல இருக்கும். சில நாட்களில் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து சிரிப்பீர்கள். முன்பு பெரிதாக நினைத்த விஷயங்கள் இப்போது சிறியதாக தோன்றும். அதுவே உங்கள் வளர்ச்சியின் அடையாளம். உறவுகளில் நீங்கள் இனி எதிர்பார்ப்புகளை சுமத்த மாட்டீர்கள், இருப்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உண்மையான அமைதியை தரும். உடல் நலத்தில் உங்கள் உடலுடன் நட்பு ஏற்படும். அதை கட்டாயப்படுத்தாமல் அதோடு இணைந்து வாழும் உணர்வு வரும். இந்த காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக உணர்வீர்கள். வாழ்க்கை என்பது போராட்டம் மட்டுமல்ல, ஓர் அனுபவம். அதை எதிர்த்து வாழ வேண்டியதில்லை, உணர்ந்து வாழ வேண்டும். அந்த உணர்வு உங்கள் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஆனால் உறுதியான வெளிச்சமாக நிலைபெறும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இது தங்களை தாங்களே ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலை. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்கள் உண்மையான உயரம். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த நிலையில் நீங்கள் வாழ்க்கையோடு போராடும் மனநிலையிலிருந்து வாழ்க்கையோடு இணைந்து பயணிக்கும் மனநிலைக்குள் வந்திருப்பீர்கள். முன்பு ஏதாவது தவறாக நடந்தால் உடனே உங்களையே குறை சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். இப்போது அப்படி இல்லை. நடந்ததை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று யோசிப்பீர்கள். இந்த முதிர்ச்சிதான் உங்களை உள்ளுக்குள் உயர்த்துகிறது. சில நேரங்களில் நீங்கள் கடந்த கால முடிவுகளை நினைத்து அப்போது இப்படி செய்திருந்தால் என்று தோன்றலாம். ஆனால் உடனே அதிலேயே சிக்கிக் கொள்ளாமல் இப்போதைய தருணத்தை முழுமையாக வாழ முயற்சிப்பீர்கள். இந்த மாற்றம் உங்கள் மன அழுத்தத்தை கணிசமாக குறைக்கும். வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் இனி அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்க மாட்டீர்கள். உங்கள் பொறுப்பை நேர்மையாக செய்து முடிப்பதே முக்கியம் என்று புரிந்திருக்கும். அந்த நேர்மை தான் நீண்ட காலத்தில் உங்களுக்கு மரியாதையை கொண்டு வரும். தொழில் செய்பவர்கள் தங்கள் வேலையில் ஒரு தனி பாணியை உருவாக்குவார்கள். அதை மற்றவர்கள் கவனிக்க தொடங்குவார்கள். பண விஷயத்தில் தேவைக்கு மேல் ஆசை குறையும். போதுமானது என்ற உணர்வு வரும். அந்த உணர்வே ஒரு பெரிய செல்வம். குடும்பத்தில் நீங்கள் ஒரு கேட்கும் மனிதராக மாறுவீர்கள். எல்லாவற்றுக்கும் உடனே தீர்வு சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்வீர்கள். சில நேரங்களில் கேட்பதே பெரிய உதவி என்பதை அனுபவிப்பீர்கள். உறவுகளில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் அதிகரிக்கும். கோபம் வந்தாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது. மன்னிப்பது உங்களுக்கு இப்போது பலவீனம் போல தெரியாது, அது மன விடுதலையாக தோன்றும். உடல் நலத்தில் சிறு சிறு சுய கவனிப்பு பழக்கங்கள் உருவாகும். அவை உங்கள் சக்தியை நிலைநிறுத்தும். சமூக வட்டத்தில் நீங்கள் இனி உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டீர்கள். உங்கள் இருப்பே போதும் என்ற நிலைக்கு வருவீர்கள். இந்த நிலை உங்களுக்கு ஒரு ஆழமான நிம்மதியை தரும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இது வெளியில் பெரிய மாற்றம் தெரியாமல் உள்ளுக்குள் வாழ்க்கையை பற்றிய புரிதல் முற்றிலும் மாறும் ஒரு காலம். அந்த புரிதலே உங்கள் எதிர்கால நடைபாதையை அமைதியாகவும் உறுதியாகவும் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள். வாழ்க்கையில் எல்லாமே உடனே சரியாகிவிட வேண்டிய அவசியம் இல்லை. முன்பு ஏதாவது தாமதமானால் பதற்றம், கோபம், ஏமாற்றம் வந்திருக்கும். இப்போது அதற்கு பதிலாக பொறுமை உருவாகும். அந்த பொறுமை சோர்விலிருந்து வரவில்லை, அனுபவத்திலிருந்து வருகிறது. சில விஷயங்கள் காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதை மனம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உங்கள் மனதை லேசாக மாற்றும். வேலை தொடர்பாக சிறிய முன்னேற்றங்கள் தெரியும்.
அவை பெரிதாக தோன்றாமல் இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கிறேன் என்ற உறுதி மெதுவாக பதியும். தொழில் செய்பவர்கள் தங்கள் முடிவுகளில் இன்னும் உறுதியாக இருப்பார்கள். பிறர் கருத்து கேட்டாலும் இறுதி முடிவை தங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் எடுப்பார்கள். அந்த உறுதிதான் உங்கள் அடையாளமாக மாறும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டுவிடும் பழக்கம் வரும். அதனால் வீட்டின் சூழல் மென்மையாகும். உறவுகளில் நீங்கள் இனி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்க மாட்டீர்கள். ஒருவரை ஒருவர் அவரவர் இயல்புடன் ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த இயல்பான தொடர்பே உண்மையான நெருக்கத்தை உருவாக்கும். உடல் நலத்தில் உங்கள் உடல் சொல்வதை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். சோர்வு வந்தால் ஓய்வு, உற்சாகம் வந்தால் செயல்பாடு. இந்த சமநிலை உங்கள் சக்தியை பாதுகாக்கும். இந்த நாட்களில் நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு ஓட்டமல்ல, ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு படியும் அர்த்தம் கொண்டது. அவசரப்படாமல், ஒப்பிடாமல் உங்கள் வேகத்தில் செல்லும் தைரியம் உங்களுக்குள் உருவாகும். அந்த தைரியமே சிம்மம் ராசிக்காரர்களின் உண்மையான அழகு. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த பயணத்தின் இறுதியில் நீங்கள் நிற்கும் இடம் ஒரு வெற்றியின் மேடை அல்ல, அது ஒரு உள்ளார்ந்த நிறைவு நிலை. முன்பு வெளியுலக அங்கீகாரம் உங்கள் மனதை இயக்கியிருக்கலாம். இப்போது உங்கள் மன அமைதியே உங்கள் அளவுகோல். இந்த மாற்றம்தான் மிகப்பெரிய சாதனை. நீங்கள் எதிர்கொண்ட சோதனைகள், மன வருத்தங்கள், புரியாத நிலைகள், அவையெல்லாம் வீணாகவில்லை என்பதை இப்போது தெளிவாக உணர்வீர்கள். ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வடிவமைத்தது. ஒவ்வொரு தாமதமும் உங்களை பாதுகாத்தது. ஒவ்வொரு இழப்பும் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. இந்த உணர்வு வந்தவுடன் கடந்த காலத்துக்கு எதிராக இருந்த கோபம் கரையும். மன்னிப்பு இயல்பாக வரும். நீங்கள் உங்களை மன்னிப்பீர்கள், பிறரையும் மன்னிப்பீர்கள். அதனால் உங்கள் மனம் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கும். வேலை, தொழில், குடும்பம், உறவுகள் எல்லாவற்றிலும் நீங்கள் இப்போது ஒரு நிலையான சக்தியாக இருப்பீர்கள். உங்கள் வார்த்தைகள் சத்தமாக இல்லாமல் இருந்தாலும் எடையுடன் இருக்கும். உங்கள் முடிவுகள் வேகமாக இல்லாமல் இருந்தாலும் ஆழமாக இருக்கும். பண விஷயத்தில் சீரான முன்னேற்றம் தெரியும். அது உங்களை பெருமைப்பட வைக்காது, ஆனால் பாதுகாப்பாக உணர வைக்கும். உறவுகளில் ஆரவாரம் குறைந்து உண்மை அதிகரிக்கும். உங்கள் அருகில் இருப்பவர்கள் உங்களின் அமைதியை கவனிப்பார்கள். அது அவர்களுக்கும் ஒரு உறுதியை தரும். உடல் நலத்தில் மன அமைதியின் தாக்கம் தெரியும். உள்ளுக்குள் சமநிலை இருந்தால் வெளியுலக அழுத்தம் அதிகமாக தாக்காது என்பதை அனுபவமாக உணர்வீர்கள். இந்த முழு காலம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி உள்ளது. சிம்மம் என்றால் சத்தமல்ல, நிலைத்தன்மை, ஆணவமல்ல, ஆழம், வெற்றி அல்ல, விழிப்புணர்வு. நீங்கள் இப்போது உங்கள் மதிப்பை பிறர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் உணர்கிற நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த உணர்வே உங்கள் உண்மையான அதிகாரம். இனி வரும் நாட்களில் என்ன நடந்தாலும் அதை சமநிலையுடன் எதிர்கொள்ளும் மன வலிமை உங்களுக்குள் உருவாகிவிட்டது. அதுவே இந்த காலத்தின் மிகப்பெரிய வரம். நீங்கள் தேடிய பெரிய விஷயம் வெளியில் கிடைக்கவில்லை, அது உங்களுக்குள் தான் உருவாகிவிட்டது என்பதை இந்த தருணத்தில் புரிந்து கொள்ளும்போது உங்கள் முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு மலரும். அந்த சிரிப்பு தான் உங்கள் உண்மையான வெற்றி. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.